அவர் படைத்தவர். எப்படி நம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மேலே நாம் டிமாண்ட் பண்ணுறோம், நீ என்ன மதிக்கணும் அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். எதுக்காக இந்த டிமாண்டிங்? அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 42:8. இது பார்த்த உடனே, நான் கர்த்தர் எனக்குன்னு நான் வச்சிருக்கக்கூடிய மகிமையை நான் வேற எந்த விக்கிரகத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், வேற எந்த மத கடவுள்களுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், மனுஷனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த சிலைகளுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இங்கே கவனமாக ஒரு வியூவில் பார்க்கும்போது, என்ன அவர் தான் கும்பிடணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக அதுக்கு அவர் தகுதியானவர். ஆனால தான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். அவர் மட்டும்தான் தகுதியானவர். அதில் சொல்லலாமா, நான் வணங்குகின்ற கடவுள் மட்டும்தான் கடவுள். நான் அண்மையிலே ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டுனா, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் தீமன் இயேசு நீர் மாத்திரமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினேன். பாருங்க, இந்த ஆராதனைக்கு தகுதியானவர் நான் வணங்குகின்ற கடவுள் மட்டும்தான். இடையில ஒரு ஆள் அப்போ நாங்கள் கும்பிட்றதுலாம் கடவுள் கிடையாதா அப்படின்னா, உங்களுக்கு அது கடவுளாக இருக்கலாம். பைபிளில் பாருங்க, பிலிப்பியர் 3:19 வாசிங்க. இப்போ அவருடைய தேவன் அப்ப அந்த வயிறு தான் வானத்தையும் பூமியையும் படைத்ததா? இல்லை, அவங்க அதை கடவுளா பார்க்குறாங்க. எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை நாம் எதற்கு கொடுக்கிறோமோ. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம். ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எங்களுதெல்லாம் கடவுள் கிடையாதா அப்படின்னா, அது உங்களுக்கு கடவுள்மா, உங்களுக்கு அதுதான் கடவுள். ஆனா உண்மையான கடவுள் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த ஒற்றை கடவுள், நான் வணங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லது சொல்லலாமா? நீங்க இந்த தேவன்கிற வார்த்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:4. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாருப்பா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? இயேசுவா? இல்ல, அப்ப அவரே தேவன் சொல்றாங்க. ஆமா, தேவன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்ப ஒரு ஆள் இப்ப இந்த கீபோர்டு, இந்த தம்பிக்கு உயிரே இந்த கீபோர்டுனா, ஆக்சுவலா அவருக்கு தேவன் இதுதான். ஒரு சிலருக்கு காசு தான் தேவன், காசு தான் எல்லா முக்கியத்துவத்துக்கு மேலான முக்கியத்துவத்தை அவன் காசுக்கு கொடுக்குறான்னா, அவன் ஆக்சுவல் கடவுள் யாரு? இயேசு. இவனுக்கு கடவுள் யாரு? காசு தான். காசே தான் கடவுளடா அப்படின்னு சொல்ல தெரியுமா? அவனுக்கு கடவுள் காசு, அவனுக்கு கடவுள் யாரு? காசு தான். ஆனா ஆக்சுவல் கடவுள் யாரு? தேவன் தான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஆதாம் கிட்ட, ஏவாள் கிட்ட இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட வச்சு அவங்க 2 பேரையும் ஏமாத்தி, இந்த உலகத்துல ஆதாமுடைய கையில கொடுத்த பொறுப்பு, பதவி, அந்த அதிகாரம் எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கினவன் யாரு? இந்த உலகத்தின் தேவனானவனாகிய சாத்தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். உலகத்தினுடைய அதிபதி யாரு? லோகநாதன். யார் அந்த லோகநாதன்? யார் லோகநாதன்? அந்த பக்கத்து வீட்டில் குடிச்சிட்டு கீழே வந்து கிடப்பாரு லோகநாதன். உலகநாதன். உலகநாதன் யாரு? இயேசுநாதர்கிட்ட சொல்ல தெரியுமா, நீ என்ன கும்பிடு, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னானே ஒருத்தன். யாரு? அப்ப இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? ஆக்சுவலா பவர் ஆஃப் அட்டானி அவன் கையில கொடுத்திருந்தாலும் அதுக்கு ஓனர் யார் தான்? ஏன் பவர் ஆஃப் அட்டானி அவன் கையில போச்சுது? ஆதாம் ஆக்சுவலா முதல்ல இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆதாமுடைய கையில கொடுத்தது யாரு? தேவன். அப்ப முதல் உலகநாதன் யாரு? ஆதாம். முதல் உலகநாதன் யாரு? இப்ப உலகத்தை ஆண்டுட்டு இருக்கவன் யாரு? பிசாசு. அந்த பிரபஞ்ச அதிபதியிடமிருந்து மக்களை இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் எல்லாரையும் பிடிச்சி கட்டி வச்சிருக்கவன் யாரு? இந்த பிரபஞ்ச தேவன். அவங்கிட்ட இருந்து மக்களை இழுத்து கொண்டு வர்றதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப நல்ல கவனமா கவனிக்கணும். உங்க கடவுள் எங்க கடவுள்னு உண்டான்னு கேட்டா, நீங்க எதை கடவுள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடவுள். ஆனா ஆக்சுவலா உண்மையான கடவுள் யாருன்னா இந்த பைபிள் சொல்லக்கூடிய தேவன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா?
ஸோ அந்த தேவன், அந்த ஒரிஜினல் கடவுள் ஆராதனைக்கு தகுதியானவர். ஆராதனை என்ன? எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவம். அதை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் ஏன் சொல்றாருன்னா, அவருடையதான் அவர் கேட்கிறாரு. பக்கத்தில் கை விட்டு சொல்லுங்க, அவருடையதான் அவர் கேட்கிறாரு. இதுல என்ன கொடுமை தெரியுமா? அப்ப கூட முறைச்சுக்கனே சொல்ற பாத்தியா? எப்படிப்பா இது? எப்படி முறைச்சுக்கனே சொல்ற? பாஸ்டர் என்கிட்ட சொல்றாரு, உன் கையை காலை வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். என்ன வார்த்தை பேசுறேன்? வேற ஒன்றும் இல்லை, மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டுறாத அப்படின்னு சொன்னேன். எப்படி நீ சொல்லலாம்? நம்ம சும்மா பாட்டா பாடிட்டு போயிடுவோம். ஆக்சுவலா அவர், நம்ம யாருக்காக வாழ்றோம்? அவர் சொல்றாரு, இந்த மகிமையை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனதுனால நீ உனக்காக வாழக்கூடாது, எனக்காக தான் வாழணும். ஏன்னா உனக்காக நான் என் உயிரை கொடுத்துருக்கிறேன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ ஆண்டவருக்குள்ள வந்த புதுசுல நம்ம எப்படிப்பா வந்தோம்? ஆண்டவருக்குள்ள வந்த புதுசுல நம்ம எப்படி வந்தோம்? எல்லாரும் சர்ச்சுக்கு வந்தோம் இல்லை? முதல்ல சர்ச்சுக்கு வந்தோம். புதுசுல நம்ம எப்படி வந்தோம்? எப்படி வந்தோம்ப்பா? எதனா கிடைக்குமா? ஏதாவது உள்ள வரும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது சுருட்ட வேண்டும். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படியே தான் உள்ள வந்தோம். ஆனா அதுலேயே தான் ரொம்ப பேர் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனால தான் வெளியில் உள்ளவங்களுக்கு நம்ம உள்ள வர முடியாம இருக்காங்க. ஏன்னா வெளியில் உள்ளவங்களும் அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம உள்ள வந்ததுக்கு பிறகு யாருக்காக தான் வாழ்றோம்? ஆண்டவருக்காகவா? உண்மையிலே சொல்றேன், நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்திருப்போம்னா வெளியில் உள்ளவனும் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சிருப்பான். நான் கடைசி என்ன சொன்னேன் பாப்பா? வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். நீங்க வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இவர் எதுக்காக எல்லாருக்காகவும் செத்தார் தெரியுமா? நான் ஏற்கனவே வரும்போது சொன்னேன், ஒரு தம்பி கிண்டலுக்காக என்னை பார்த்து சொல்றேன், சார் உங்க கடவுளையே போட்டு தள்ளிட்டாங்க, உங்களை விடுவாங்களா சார்? மண்டை பாத்திரம் சார், உங்க கடவுளையே போட்டு தள்ளிட்டாங்க, உங்களை விடுவாங்களா சார்? அதை மெட்ராஸ் மக்கள் நான் நக்கலா பேசுறாங்க தெரியுமாண்ணா? நான் நக்கல். உங்க கடவுளையே போட்டு தள்ளிட்டாங்க, உங்களை விடுவாங்களா சார்? மண்டை பத்திரம் சார். எனக்கு அன்னையிலிருந்தே யோசனை, எதற்காக இவர் போட்டு தள்ளப்பட வேண்டும்? கடவுளுங்க தேவனை பரியாசம் பண்ண, தேவன் தன்னை பரியாசம் பண்ண சொல்றாரு. தேவன் தன்னை யாரும் பரியாசம் பண்ண விடமாட்டார். நீ கடவுளை பரியாசம் பண்ண முடியாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா இயேசுவை பரியாசம் பண்ண பிதாவாகிய தேவன் விட்டார். ஏன் விட்டார் தெரியுமா? தன்னுடைய மகிமை, பரலோக மகிமையை மொத்தமா நம்மகிட்ட வந்து காட்டினோம்னா பொசுங்கிடுவோம். அதனால மனித வடிவில் நம்மளை மாதிரி இறங்கி வந்து ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு, என் வார்த்தையை நீ கேட்பாயா அப்படின்னு நம்ம பின்னாடியே வந்து நிற்கிறாரு அகிலாண்டங்களை படைத்த அந்த ஒற்றை கடவுள். எதுக்கு தெரியுமா? அவர் எதுக்காக தன்னுடைய இவ்வளவு கேவலமான ஒரு மரணத்தை அடைய வேண்டுமாம்? மக்கள் சாதாரணமாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது பார்த்தா, கடவுள் எதுக்கு சாகணும்? உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? கடவுள் எதுக்காக சாகணும்னு கேட்டிருக்காங்களா? யாரும் கேட்டதில்லை. அவன்கிட்ட யாருமே கேட்டதில்லை. ஏன்னா அவன் யார்ட்டையும் பேசுனதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இங்கே இந்த ஊரில் ஏகப்பட்ட பாயிங்க இருக்கிறாங்க. அவங்க பயங்கரமான இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி மாதிரி நம்ம எல்லாம் யார்ட்டையும் பெருசாக ஒன்று இப்போ பேசுறது கிடையாது. ஏன் பேசுறதில்லை? ஏன்னா என்ன பேசினாலும் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அதனாலேயே நம்ம பேசுறதெல்லாம் நிறுத்திட்டோம். இப்போ ஊழியங்களுக்கெல்லாம் பெருசாக நம்ம போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம என்ன சொன்னாலும் மக்களை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றாங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, நம்ம எந்த நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரித்தாரோ அந்த நோக்கத்துக்காக நம்ம இன்னும் வாழ ஆரம்பிக்கவில்லை. எந்த நோக்கத்துக்காக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு மரித்தார் தம்பி? ஒரு நிமிஷம். வாழ்வோர் எங்க இருக்காங்கம்மா? அந்த திருவத்தூருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் வாழ்வோர், நாமெல்லாம் வாழாதவர்கள். அப்படிதானே? அப்படியா?
வாழ்வோர் எங்கே இருக்காங்கம்மா? வாழ்வோர் எங்கே இருக்காங்க? நம்ம தான் வாழ்வோர், நம்ம தான் வாழ்வோர். பக்கத்தில் கை வச்சுருங்க, நம்ம எல்லாம் வாழ்வோர். நம்ம எல்லாம் உசுரோடு இருக்கிறவங்க. என்ன மாதிரி போய் சொல்லுறத பாருங்க, அப்படியே சொல்ல பாருங்க எல்லாம். வாழ்வோர்னா நாம் இனி நமக்காக வாழாமல் நமக்காக உயிரை கொடுத்தாரே, அவருக்காக துடிக்க துடிக்க தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்தாரே, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். பொதுவாக அவர் மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அவர் மரித்தாரே, சும்மா பாடிட்டு போயிடுவோம். ஆனால் எதுக்கு அவர் சாகணும்? ஒரு பாய் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, எதுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உயிரை கொடுக்கணும்? அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு நேரடியாக சொன்னால் போதுமே. அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படி சொன்னால் அல்லாஹ் நேரடியாக மன்னிக்க மாட்டாரா? எதுக்கு இவர் இப்படி தன்னுடைய மகனை அனுப்பி மனிதர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கணும்? அவருடைய பேரை எதுக்கு கெடுத்துக்கணும்? இதா பாடுறா, இவர் வந்து மேசியாவான், நீ நிஜமான மேசியானா இறங்கி வந்து பாடுறா அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் பண்ணும்போது கூட அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. ஏன் அமைதி காக்க வேண்டும்? தன்னுடைய மதிப்பை மரியாதை எதுக்கு இழக்க வேண்டும்? அவ்வளவு தூரத்துக்கு இறைவன் இறங்கி வந்ததனுடைய ஆக்சுவல் காரணம் என்ன அப்படின்னா, நாம் இயல்பாகவே நமக்காக வாழும் பண்புடையவர்கள். என்ன செய்தாலும் அதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து பழகினவங்க. கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன கிடைக்கும், அதில் எனக்கு என்ன கிடைக்கும். பொதுவாக நம்ம ஏன் காணிக்க போடுறோம், நம்ம ஏன் சர்ச்சுக்கு வர்றோம்? நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா சாபம் அப்படி சொன்ன உடனே அன்னைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவாங்க. ஏன் சாபம்லாம்? நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் ஆக்சுவலாக அதை முழுசாக தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம எல்லாம் உள்ளே வந்தோம் இல்லையா? எனக்கு நம்முடைய நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக சமாதானத்தை கொடுப்பாரு, பிள்ளை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், நல்ல தூக்கம் இல்லாதவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். இதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனால் இதெல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம உள்ளே வந்தோமே. என்னைக்காவது ஒரு நாளாவது வெளியில் உள்ளவங்க எல்லாம் தூங்காமலா இருக்கிறாங்கன்னு யோசித்து பார்த்துருக்குமா? வெளியில் உள்ளவங்க எல்லாம் வேலை இல்லாமலாம் இருக்கிறாங்க, வெளியில் உள்ளவங்களுக்கு குழந்தை இல்லாமலாம் இருக்கிறாங்க, வெளியில் உள்ளவங்களுக்கும் எல்லாம் இருக்க தானே செய்யுது. இப்போ நான் உள்ளே வந்ததுனாலயோ நமக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தா இல்லை. ஏன் வெளியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா, அவனுக்கு கொடுக்குறது யாரு தான்? வெளியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பிசாசா கடவுளா? நிஜமாவா? நிஜமாவா? என்ன இல்லை எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? வெளியில் உள்ளவனுக்கு வெளியில் உள்ளவனுக்கு குழந்தை கிடைக்குதுல்ல, வெளியில் உள்ளவங்களுக்கும் குழந்தை கிடைக்குது, வெளியில் உள்ளவனுக்கு மேலேயும் மழை விழுது, அவன் வீட்லேயும் நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க, அவன் வீட்லேயும் கரண்ட் இருக்குது, அவன் வீட்லேயும் ஏசி ஓடுது, அவன் நிம்மதியாக தூங்குறான், அவன் பிள்ளையும் படித்து டாக்டர் ஆகுது, எல்லாம் பெரிய பதவியில் வர்றாங்கல்ல. இதுக்கு காரணம் கடவுளா இல்லை சாத்தானா? கடவுளா சாத்தானா? கடவுளை கேட்டால் சாத்தானு கேட்டால் அதை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தோட 45 வாசிங்க, அதை அவங்க புரிஞ்சுருவாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறது யாரு, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் அது 44 வாசிப்பா. 45 வாசிங்க. இப்போ வெளியில் உள்ளவங்க குழந்தை பிறக்கிறது யார் மூலமாப்பா? சத்தமாக சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய வெளிப்பாடு இல்லை? கேள்வி என்ன? சுதாகர்ட்ட ஒரு கேள்வி வருது, திவாகர்ட்ட ஒரு கேள்வி வருது. அவரை வணங்காதவனுக்கும் கடவுள் ஏன் அருள் பாலிக்கிறார்? கடவுளை வணங்குறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ பிராமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பிராமணர்கள் எப்படி விக்கிரகத்தை வணங்குவாங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக விக்கிரகத்தை வணங்குறவங்க. அதாவது அது ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக விக்கிரகத்தை வணங்குறவங்க யார்? இந்த பிராமணர்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன குறைவு கடவுள் வச்சுட்டாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம்? இது நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் என்னமோ கிறிஸ்டியன் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் ஒரு ஊழியக்காரன். ஆனால் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். கொஞ்சோண்டு பொறாமல் கூட இருக்குதுல்ல. எப்படிப்பா நான் இருக்கிறத விடவும் நல்லா பெரிய பணக்காரனாக இருக்கானே, எப்படி அவன் பணக்காரனாக மாறினான்? நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கர்த்தரை போல ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும் இல்லையா? அவர் எல்லை இல்லாதவராக இருக்கிறார். அப்போ நம்ம நல்ல செழிப்பாக இருக்கணும் இல்லையா? ஆனால் வெளியில் உள்ளவங்க தானே செழிப்பாக இருக்காங்க நம்மளை விடவும். அந்த செழிப்பை அவர் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் கடவுள் தான் கொடுத்துருக்காரு. ஏன் நம்மளை விடவும் அங்கே கொடுத்துருக்காரு?
அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக இயேசு நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதை கொடுத்தது இன்னொரு பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. எந்த நோக்கத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வெளியில் உள்ளவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வாக்கோடு இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. பேசிட்டு இருக்கிறது விளங்கினவங்க மட்டும் கைவிடுங்க பார்க்கலாம். நாமெல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த மண்ணினுடைய நன்மைகளை மட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறம் செத்ததுக்கு பிறகு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் வெளியில் உள்ளவங்க பணக்காரங்களா இருக்கும்போது நம்மளுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறோம். பேசிட்டு இருக்கிறதுலாம் நான் பேசுறது விளங்கினவங்க இப்போ கூட விளங்கலைன்னா அழுதுருவேன். விளங்கினவங்க கை how many of you could understand? நான் சொல்ல புரிஞ்சவங்க. இது மிக முக்கியமானது. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க வந்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதை மறந்து நம்ம போனதுனால தான் இன்னைக்கு சபையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக சோர்ந்து போய் வந்து உட்காரும் போது பார்த்தா ரொம்ப சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்ம சோர்ந்து போயிடுறோம். காரணம் என்ன அப்படின்னாக்கா நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால. இப்போ இவர் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்? நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கீபோர்டு ப்ளே பண்ணதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கீபோர்டு ப்ளே பண்ணதை விட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது இவர் சமாதானமாக இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி எந்த நோக்கத்துக்காக நம்மை கடவுள் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை மறந்து வெளியில் உள்ளவங்க எந்த நோக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த நோக்கத்தோடு வாழும்போது கடவுள் நிம்மதியாக இருக்க முடியுமா? நாம் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கடவுள் நம்ம எந்த நோக்கத்துக்காக அழைத்தார்னு 2 Corinthians 5:15 பார்த்தோம். வாசிங்க தம்பி, திரும்ப வாசிங்க. அதை இயேசு எதுக்காக செத்தார் தெரியுமா? நாமெல்லாம் அவருக்காக வாழ்றதுக்காக. நம்ம ஆக்சுவலாக யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காக தான் வாழ்கிறோம். அது நம்ம ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்க முடியுது. நான் சொல்கிறேன், நாம் நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறது வரைக்கும் வெளியில் உள்ளவங்க கடவுளுக்காக வாழ மாட்டாங்க, அவங்களுக்காக தான் வாழ்வாங்க. புரிஞ்சவங்க கை வைத்துங்க. நான் என்ன சொன்னேன்? ஏன்னா இது மிக முக்கியமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் வந்து நாகர்கோயில்காரன். நான் ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்கள்லாம் பார்த்தா ரொம்ப பக்திமான்களாக இருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் நீங்கள் நிற்கவே முடியாது. என்ன அனல் பறக்க பயங்கர ஃபயராக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்காக கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதாவது அங்கே தான் நிற்பாங்க. என்ன செஞ்சாலும் எனக்கு தான் கிடைக்கும், அந்த மாதிரி தான் நிற்பாங்க ஆக்சுவலாக. பட் இயேசு செத்தது அதுக்காக அல்ல. என் மகிமையை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்குன்னு நான் படைப்பின் மகிமை. ஒரு விஷயம் தெரியுமா? வெளிப்படுத்தல் 4:11 வாசிப்பா. வெளிப்படுத்தல் 4:11 வாசிங்களேன். வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர், ஏனென்றால் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அப்போ கடவுள் நம்மை படைச்சதுனால அதுக்கு தகுதியுடையவராக இருக்கிறார். படைச்சதுனால ஆராதனைக்கு தகுதியுடையவர். எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கு கடவுள் தகுதியுடையவராக இருக்கிறார். ரெண்டாவது, நமக்காக உயிரை கொடுத்ததுனால, நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால அவர் எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கு தகுதியானவராக இருக்கிறார். நம்பர் 1 எது? இல்ல முதல்ல நம்பர் ஒன் இல்ல நாம் அவருக்காக வாழ வேண்டியதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. 1, எல்லா மகிமைக்கும் மேலான மகிமையை, எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு 2 காரணம் இருக்குது. 1 என்னது? அவர் நம்பர் 1 அவர் நம்மை படைத்தார். சத்தமா சொல்லுங்க, அவர் நம்மை படைத்தார், பெற்றார். இப்ப நம்ம பசங்களை பெற்றெடுக்கிறோம் இல்லையா? ஆனா பெற்றெடுப்பது மட்டும் நம்ம பிள்ளை நம்ம மேல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுக்கோங்கிறதுக்காக வேண்டி அந்த குழந்தை நம்மையே சார்ந்து நிற்கும் சொல்ல முடியாது. அந்த பிள்ளைக்கு மேல அன்பு வைத்து அந்த பிள்ளைக்காக உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அந்த பிள்ளைக்கு மேல அன்பு வைக்கும் போதுதான் அந்த பிள்ளையுடைய எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை நமக்கு அந்த பிள்ளை கொடுக்கும். அதே போல நாம் 2 காரணங்களுக்காக கடவுளுக்கு எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பர் 1, அவர் நம்மை படைத்தவர். அல்லேலூயா சொல்லலாமா? 2, உயிரை கொடுத்தா. இப்போ பவுல் சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 10:31 வாசிங்க. நீ என்ன வேணா செய்,
நீ ட்ரெஸ் வாங்கு, நீ வீடு வாங்கு, வண்டி வாங்கு, நீ சாப்பிடு, நீ என்ன வேணா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடு, வேலை பாரு, கல்யாணம் பண்ணு, குழந்தை குட்டி, என்ன நீ பண்ணினாலும் எதுக்காக செய்யணுமா? எல்லாவற்றையும். அவருக்கு மகிமை வருமானு பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். நான் பண்ணிட்டு இருக்கிறதுல அவருக்கு மகிமை வருமா, எதை நான் செஞ்சாலும் அவருக்கு மகிமை வருமானு பார்க்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் மேலானது. வாசி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2. கொலோசியர் 3:1-2. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆக்சுவலாக பொதுவாக எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்ப்பா? நம்ம பொதுவாக எதுக்காக ஜெபம் பண்ணுவோம் தம்பி? இன்னைக்கு காலையில் நீ ப்ரேயர் பண்ணல, பண்ணியா? ப்ரேயர் பண்ணம்மா. காலையில் ப்ரேயர் பண்ணவங்க மட்டும், யாரும் போய் சொல்லக்கூடாது. வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கமே, வேற வழி இல்லாமல் கை வைத்தணுமேன்றதுக்காக கை வைத்தக்கூடாது. உண்மையை நிஜத்தை சொல்லு. காலையில் ப்ரேயர் பண்ணவங்க மட்டும் கை வைத்தேன். காலைல நீங்கள் ஆன்மீக சாப்பாடு சாப்பிடாமலே வந்துட்டீங்க. நல்ல கவனமாக கவனிங்கம்மா. இனி என்ன செஞ்சாலும் அவருக்கு மகிமை வர்றதான்னு பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமா? எது அவருக்கு மகிமையை கொண்டு வரும்? இப்ப அடுத்த கேள்வி அதான், எது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும் அப்படின்னா, நாம் நமக்கென்று வாழாமல் அவருக்காக வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கும் போது நம்பர் 1 அவருக்கு மகிமை கொண்டு வரும். யாருக்கிட்ட மகிமை? பிசாசு கிட்ட. ஏன்? நாம யாருக்காக வாழ்ந்துட்டு இருந்தோம்? முன்னாடி பிசாசுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிசாசு என்ன சொல்லுவானோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் ஆக்சுவலா. இப்ப நம்ம யாருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆனா ஆக்சுவலா யாருக்காக வாழ்றோம்? நமக்காக தான் வாழ்றோம். எப்படி தெரியுமா நமக்காக வாழ்றோங்கிறத நீ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப ஒரு விஷயத்தை 4 வகையில கீழ்ப்படிய பண்ண முடியும். அதை குறிச்சிக்கோங்க. யாராவது நீங்க நோட் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. நம்பர் 1, பயமுறுத்தி கீழ்ப்படிய பண்ணுவது. பயமுறுத்தி கீழ்ப்படிய பண்ணுது. அது எப்படி தெரியுமா? இப்போ தம்பி நீங்க கீபோர்டு ஒழுங்கா வாசிச்சுட்டு இருக்கீங்க. வாட்ஸ் யுவர் நேம்? விக்னேஷ். விக்னேஷ், இந்த பாரு விக்கி, நீ ஒழுங்கா கீபோர்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாசிக்கல, ரத்தம் கக்கி செத்துருவ. அப்படி சொன்னா பயந்துகிட்டு வந்து உட்காருவான், கீபோர்டு பிளே பண்ணுவான், திவா பேடு பிளே எல்லாம் நடக்கும். ஆனால் எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இது பயமுறுத்தி செயலை செய்ய வைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் பழைய உடன்படிக்கை பார்ப்பார்ல, பழைய உடன்படிக்கை பூரா போய் பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி கடவுளே செய்ய வைப்பார். நீங்கள் தசம பாகம் கொடுக்காவிட்டால் சாபம் அப்படி சொன்ன உடனே அது வரைக்கும் 10 பைசா போடாதவே அதுக்கு பிறகு தசம பாகத்தை கொண்டு போட்டுருவான். ஏன் காரணம் என்ன? சாபம். ரெண்டாவது ஒரு வழி இருக்குது. நீங்க ஆண்டவருக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாரு. அப்படி சொன்ன உடனே அந்த சாபத்தில் எஸ்கேப் ஆகி ஓடுது பாரு, அவன் வந்து கொடுத்துட்டு போவான். ஏன் தெரியுமா? 100 ரூபா கிடைக்கும்ல. புரிஞ்சுட்டீங்களா? 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கிடைக்கும், வந்துருவாங்களா. மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது. அவன் 10 ரூபா போட்டான், நீ ஒன்றுமே போடலையே, கஞ்ச பிஸ்னாரி மாதிரி இருக்கிறிய அப்படி சொன்ன உடனே ஆமாம்ல அப்படின்னு லாபம் வருங்கிறதுக்காக வேண்டியோ பயத்தினாலேயோ போடலை. ஏன் போடுறான்? மூணாவது எதுக்காக? தற்பெருமைக்காக போடுறது. இது எதுவுமே கடவுளுக்கு பெரிய மகிமையை கொண்டு வராது. எது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரும் தெரியுமா? அதுதான் கடவுளுக்கு மிகப்பெரிய மகிமையை கொண்டு வரும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:14. 1 கொரிந்தியர் 16:14. நீ எதை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். பொதுவாக நம்ம எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கிறோம்னா, அந்த பாஸ்ட் திட்டினார்னா, இப்போ லிவிங்ஸ்டன் பாஸ்ட் உங்களை பார்த்து திட்டின உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஐயோ 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 பாஸ்ட் திட்டிட்டு வர, சத்தம் போட்டு வரேன்றதுக்காக வேண்டி செய்கிற பார்த்தியா, அது கடவுளுக்கு மகிமையே கிடையாது. அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம், அவர் கொஞ்சம் திருப்தியாக பார்த்தியா, நான் சொன்ன உடனே பையன் அப்படி அரண்டு மிரண்டு போய் பண்ணுறான் பார்த்தியா, அவருக்கு வேணா அது திருப்தியாக இருக்கு, அவருக்கு வேணா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் மனசுக்குள்ள. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், இது கடவுளுக்கு புகழ்ச்சியை கொண்டு வராது. எது கடவுளுக்கு புகழ்ச்சியா? திரும்ப வாசிப்பா. நீ என்ன செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும். அன்போடு செய்ய வேண்டும். எதை செய்தாலும் எப்படி செய்யணுமாப்பா? சத்தமா சொல்ல. நம்ம அன்போடு செய்ய ஆரம்பிச்சிட்டோமா? நம்ம எல்லாத்தையும் அன்போடு செய்ய ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னா, ஆக்சுவலாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, பயந்துக்கிட்டு செய்ய வைக்கிறதுக்காக கிடையாது.
அதுக்கு இயேசு தேவையே கிடையாது. அது வெளியில் உட்காந்துருக்கூடிய பிள்ளையாரே போதும் உலகத்தை நடத்திட்டு போகிறதுக்கு. இன்னும் சொல்ல போனால் யூதமே போதும். யூத மதத்தையே உலகம் புழுக்க பரப்பிடலாமே. நீ இந்த 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 கொள்கைப்படி நீ வாழாவிட்டால் உனக்கு மரணம் அப்படி சொல்லி மிரட்டி மிரட்டி கூட இந்த கொள்கைப்படி வாழ வைக்கலாம். பழைய உடன்படிக்கையினுடைய நாட்களிலே மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, யூதர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, நீ ஒரு கொள்கைப்படி வாழ வேண்டும், வாழலாம் உனக்கு என்னது தண்டனை, மரண தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம், பயங்கரமான தண்டனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஏன்னா அப்படி தண்டனை கொடுக்கலன்னா அவன் கீழ்ப்படிய மாட்டாங்கிறதுக்காக. மனுஷன் அவ்வளவு கடினமா இருந்தான். இப்ப இயேசு எதுக்காக வந்தார்னா, திரும்பவும் ஒன்ன பயமுறுத்தி கீழ்ப்படிய பண்ண வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அன்பினால் கீழ்ப்படிய பண்ண வேண்டும் வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அல்ல சொல்லலாமா? இந்த அன்பினால கீழ்ப்படிவோமானால் உன்னை பாஸ்டர் திட்டாமலே நீ கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவ. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே வந்தது அவுட் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கீங்க. அன்பினால கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பயமுறுத்தி பயமுறுத்தி இந்த வார் நீ சர்ச்சு தசமபாகம் கொடுக்காவிட்டால் அவ்வளவுதான், ஃபேமிலியில நீ நாசமாக போய் விட்டு போய் அப்படி சொன்ன உடனே ஆண்டவரே. அப்ப ஆண்டவரை நம்ம எப்படிதான் பார்க்கிறோம்? ஒரு கொலகார கடவுள் மாதிரி பார்க்கிறோம். போதும். அப்படி பழைய உடன்படிக்கை பூரா மக்கள் அப்படிதான் பார்க்கறாங்க. ஒரு ஆள் என்கிட்ட கேட்டாரு, இயேசுநாதரை மட்டும் தான் கடவுள்னு எப்படி சொல்றீங்க அப்படி ஒரு அம்மா கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏம்மா ஏன் கடவுளை வணங்குவதற்காக எங்க சர்ச்சுக்கு நடுராத்திரி 12 மணிக்கு என்னால போக முடியும், உன் சாமியை பார்க்கறதுக்கு நடுராத்திரி 12 மணிக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்த்துருமா, ஏன் பயந்துருவாங்க, பயமுறுத்துகின்ற இருக்குன்னா எப்படி இருக்கும் இல்ல? ஆனா நம்முடைய தேவன் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. ரோமர் 8:15 வாசிங்களேன். அவர் டோட்டலா நம்ம பயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கின்றார். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நான் கேட்கிறேன், இப்ப பழைய ஏற்பாட்டில் உள்ள மக்களுக்கு கடவுள் அப்பாவா இல்ல எஜமானா? பழைய ஏற்பாட்டில் யூதர்களை பார்த்து கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைத்தாரா இல்ல வேலைக்காரங்க அடிமைகள் அழைத்தாரா? எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறோம்? கேள்வி புரிஞ்சவங்க கை வைத்துங்க. கேள்வி இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அப்பாவேதான். ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடைப்பட்ட உறவு உருவாகவில்லை. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க உறவு உருவாகவில்லை. அப்பாவே தான். நீங்க இஸ்ரவேல் அந்த பரிசேயர்கள்ட்ட இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க எல்லாம் பிசாசின் பிள்ளைகள். நீங்க வாசிங்க ரோமர் யோவான் 8:41 வாசிங்களேன். யோவான் 8:41 வாசிங்க. 14 வாசி. ஆக்சுவலா அவனுக்கு பிதா யாரு? ஏன்னா அவன் மனசு முழுவதும் நிரம்பி இருக்கிறது யார்? அவன் அதிகமா முக்கியத்துவம் யாரு கொடுக்கறான்னா பிசாசு கொடுக்கறான். ஆனால் ஆக்சுவலா இவனுடைய மனசுக்கு பிசாசு கடவுளாக தெரிகிறார். ஆக்சுவலா அவனுக்கு கடவுள் ஆக்சுவலா யார் தான்? அவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்ல சொல்லலாமா? அப்போ என் மனசுக்குள்ளால தேவன் அப்படின்னு நான் வச்சிருக்கிறது எதையோ ஒன்ன வச்சிருக்கிறேன். ஆனா நீ மனசுக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எது? தேவன். அல்ல சொல்லலாமா? இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தான் அப்பா. ஆனா இஸ்ரவேல் மக்கள் தேவனை அப்பான்னு கூப்பிடுறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பொதுவா ஒரு பையன் தன்னுடைய நல்ல கவனமா கவனிங்கம்மா. இப்ப நமக்கு என்ன தெரியுமாமா பிரச்சனை? இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பா யாருப்பா? இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பா யாரு? ஏசாயா 64:8 படி இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பா யாருப்பா? தேவன். ஆனா தேவனை பார்த்து தேவனேன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதம் பூரா அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னாலும் அவர் அப்பான்னு கூட மாட்டான். ஆனா அவர் யார் தான்? அதனாலதான் 41வது வசனத்துல 8:41 திரும்ப வாசி. யோவான் 8:41 திரும்ப வாசி. இஸ்ரவேலில் உள்ள பரிசேயர்கள் அந்த மதவாதிகள் சொல்றாங்க, கடவுள் எங்களுக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்றான். ஆனா நீ கடவுளை ஃபாதர்னு என்னைக்காவது கூப்பிட்டுருப்பியான்னு கேட்டா, நான் பழைய உடன்படிக்கை பூரா பாக்குறேன், அப்படி யாரும் எங்கேயும் பேசின பார்த்துக்கிறது பிதாவே. ஆனா இயேசு அடிக்கடி பிதாவை பார்த்து பிதாவே பிதாவே பிதாவேன்னு சொல்றாரு. எங்களுக்கும் பிதா தான், கடவுள் தான் பிதா அப்படின்னு சொல்ல வர்றாரு.
யார்? இந்த 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 பரிசேயர்கள். ஆனால் கடவுளை பார்த்து பிதான்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க ரோமர் 8:15 திரும்ப வாசியேன். வாவ். நான் கேட்கிறேன், புத்திர சுவீகாரம் யூதர்களுக்கு கிடையாதா? ரோமர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் வாசிங்களேன். புத்திர சுவீகாரம் யாருடையது? அப்ப என்ன இங்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை திரும்ப பெற்றீர்களேன்னு ரோமருக்கு எழுதுறாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பா யாருப்பா? தேவன் தான். ஆனா அந்த தேவனை பழைய உடன்படிக்கை பூரா தேடி பார்க்கிறேன், எங்கேயுமே அப்பான்னு கூப்பிடுறதே கிடையாது. ஏன்னா அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க உறவு உருவாகவில்லை. காரணம், இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்யும் போது அப்பா பட்டுன்னு அடிப்பார். ஏன்னா தவறு செய்யும் போது தண்டனை கொடுக்கலன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. பிரசங்கி 8:11 வாசிங்க. எதுக்காக தண்டிக்கிறாரு விக்னேஷ்? கடவுள் எதுக்காக தண்டிக்கிறாரு? நம்ம தவறுகளுக்கு, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் நாம் தப்பு செய்கிறத நிறுத்த மாட்டோங்கிறதுக்காக கடவுள் தண்டனையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதனால மக்கள் என்ன ஆயிட்டாங்க? அப்பான்னு கூப்பிடுறத நிறுத்திட்டாங்க. கடவுள்னு சொன்னாலே அவனுக்கு மனசுக்குள்ள என்ன வருது? பயம் வருது. அதுதான் ஆண்டவர் ரோம சபைக்கு பவுல் மூலமாக சொல்கிறார், நீ திரும்பவும் பயமுறுத்துவதற்காக நம்ம கடவுள் நம்மகிட்ட வரல, மனித வடிவில் வந்தது. எதுக்காக? பயமுறுத்துறதுக்காக வரல. நீ கொடுக்கலன்னா உன்னை கொண்டுவாரு, சாபம், அதுக்கு சொல்ல வரல. ஆனால் எதுக்கு வந்திருக்கார் தெரியுமா? அன்புன்னா என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். அப்போ நம்ம வீட்டில் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, கடவுள் அன்பு காட்டதான் வந்தார். ஆனால் கடவுளுக்கும் நமக்கு இடைப்பட்ட உறவு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவாக நாம் நினைத்திருப்போமானால் நம்ம கண்டிப்பாக தப்பு பண்ண முடியாது. நான் கடைசி என்ன சொன்னப்பா? நான் என்ன சொன்னேன்? நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு ஏதோ எங்கேயோ 1 கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்து பழகாம, பக்கத்தில் கூடயே வர்றாரு, அவங்க நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்னா தப்பு பண்ண மாட்டோம். அப்போ நம்ம தப்பு பண்ணி மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கும் நமக்கும் பெரிய என்ன உருவாகலை? உறவு உருவாகலைன்னு அர்த்தம். பேசிட்டு இருக்க எத்தனை இருக்கு? புரியுதுமா? how many of you understand this? அப்ப புதிய உடன்படிக்கை எதுக்கு உருவாக்கப்படுகிறதுனா, பழைய உடன்படிக்கையில மக்கள் பரலோகத்துக்கு போவான். பழைய உடன்படிக்கையில நீதிமான்கள் இருந்தார்களா அப்படி பார்த்தா, நியாயப்பிரமாண சட்டப்படியே வாழ்ந்து நீதிமான்களாக இருந்தவர்கள் உண்டு என்று வேதாகம் பதிவு செய்கிறது. லூக்கா 1:5-6 வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பழைய உடன்படிக்கை நாட்கள்ல நீதி உள்ளவங்க இருந்திருக்காங்க. நீதிமான் ஒருவனும் இல்லையேன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நீதி உள்ளவங்க இருந்திருக்காங்க. கர்த்தரிட்ட கற்பனைகள் நியமங்கள் படி நீதி உள்ளவங்க இருந்திருக்காங்க. இங்கொன்றும் அங்கொன்றுமா ஒரு சிலர் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆளை நீதிமானாக மாற்றுவதற்காக, பரிசுத்தவானாக மாற்றுவதற்காக இயேசு வந்தார்னல்ல, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில உடைஞ்சு கிடக்கக்கூடிய உறவை திரும்ப ரீபில்டு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து மனித வடிவில் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார். அல்ல சொல்லலாமா? அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வரும்போது இடையில ஒரு அம்மா வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வருவாங்க தெரியுமா? அப்படி சால்வ் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? இடையில வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சவங்க பொம்பளைங்க யாராவது இருக்கீங்களா? அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அம்மா வந்து அப்பா கிட்டையும் பையன்கிட்டையும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள உறவை திரும்ப புதுப்பிச்சு வச்ச அம்மாக்கள் யாராவது இருக்கீங்களா? ஒரே ஒரு அம்மா இருக்காங்க, வேற எல்லாம் என்ன பார்வை. அப்படி எங்க வீட்டுல சண்டையே வரதில்லை அப்படி சொல்றியா? வருது, ஆனா நாம இடையில போனா என்னை அடிச்சிருவாங்க ஐயா. அப்படியாம்மா? இந்த எனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு இணைப்பாளர் என்னதுக்கு தேவை? இஸ்லாமியர்கள் கேட்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. எதுக்கு திருத்துவம் தேவை? எதுக்கு இணைப்பாளர் தேவை? பிதாவுக்கு எனக்கு இடையில உள்ள உறவை புதுப்பிக்கிறதுக்கு எதுக்கு தேவை? நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி தெரியுமா? இஸ்லாமியர்கள் இங்கே பாயிங்க இருக்கான் தெரியுமா? அவங்க எப்போ பார்த்தாலும் தொப்பியோடய சுற்றுவாங்க. உண்மையா இல்லையா? அந்த பொம்பளைங்களை அந்த ட்ரெஸ்ஸை தவிர எந்த ட்ரெஸ்ஸும் உடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது அவங்க ரொம்ப பிடிச்சி போய் போடுற ட்ரெஸ்ஸா, இல்லை போடலைன்னா திட்டிடுவாங்கிற பயத்தினாலையா? பயத்தினால. எப்படி நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறியோ அந்த மாதிரி
அண்ணன் வேற சிரிச்சதை ஆமோதித்து விட்டார். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது நீ வெள்ளை ட்ரெஸ் போடுறது தப்பு கிடையாது. அவங்க அந்த மாதிரி உடம்பு முள்ள கவர் பண்றாங்க. இது எதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உண்மை சொல்ல போனா நம்ம இந்த ட்ரெஸ்ஸை விடவும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் தெரியுமா? அவங்க போடுறாங்கல்ல, அந்த உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போடுறாங்கல்ல, ஆனால் மூஞ்சியே முள்ள மறைச்சிக்கின்னு வரோம் தெரியுமா? அது ஆம்பிள்ளை பொம்பளை அன்றே கண்டுபிடிக்க முடியாமல் ஆயிடுது. அட்லீஸ்ட் கொஞ்சம் முகமாவது தெரியணும் ஆக்சுவலாக. அப்போ தான் அது ஆனா பெண்ணானு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலாக. நான் நல்லா கவனமாக கவனிங்கம்மா. அவங்க பயந்து 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 கீழ்ப்படுகிறாங்க. அதே ஸ்பிரிட்டோட தான் நாம் இங்கே உட்கார்ந்துருப்போம்னா சபை வளராது. ஏன்? சபை வளர்வதற்கு கர்த்தரே தடையாக இருப்பார். எப்படி இருந்தார் கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா, அன்போடு அவருக்கு பின்னாடி போனா அந்த குடும்பம், அந்த சபை கட்ட 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 கடன்னு வளரும். அல்லேலூயா சொல்லலாமா? உண்மையில சொல்றேன். நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் வாசிங்கம்மா. நாம் யாராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 4:1. அது தம்பி 6வது வசனம் வாசிங்க. ஆறு 7 வாசிப்பா. இந்த வசனத்தை 7வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். புத்திரனே ஆனால் சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். நான் கேட்குற கேள்வி, இப்போ இது எவ்வளோ சந்தோஷமா இருக்குதுல்ல? இப்போ அந்த குழந்தை அம்மாவுடைய உயிர், ஆனால் ஒன்றும் கொடுக்க முடியாது, ஒரு பொறுப்பும். அந்த மாதிரி தான் கடவுள் நம்ம மேலே உயிரையே வச்சிருக்காரு, ஆனால் நம்மளை நம்பி எதுவும் கொடுக்க முடியாமல் இருக்கார். காரணம் என்ன? நமக்காகத்தான் வாழ்கிறோம், நம்மைத்தான் நேசிக்கிறோம். ஆக்சுவலா சின்ன குழந்தை கையில எதை கொடுத்தாலும் சரிதான். அந்த வீடுடைய டாக்குமெண்ட்டை அந்த பிள்ளை கையில கொடுத்தா அதை அப்படியே கீழே போட்டு அதுக்கு மேலே உட்காந்து உச்சா பண்ணி கக்கா பண்ணி அந்த இடத்த நார் அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி போட்டுக்கிட்டு அழுவும். எதுக்கு? பசிக்குதுன்னு பாலுக்காக. இப்படித்தான் நாம இருக்கிறோம். ஆக்சுவலா எவ்வளவு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நம்ம கையில கொடுத்துருக்காரு தெரியுமா மக்களே? இந்த சுவிசேஷ ஊழியத்தை எவ்வளவு பெரிய பொக்கிஷமாக பிள்ளைகளுடைய கையில கர்த்தர் கொடுத்தார். ஆனா நாமும் குழந்தைகளை மாதிரி இருக்கிறோம். ஏன்? நாம நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம யாருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா? நம்ம ஆக்சுவலா யாருக்காக வாழ்றோம்? ஏன்னா கடவுள் எந்த நோக்கத்தோடு நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்காக வாழாம நமக்கு என்ன கிடைக்கும் இல்லையா? அப்படி நம்ம வாழ்றோமா இல்லையா தம்பி? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒரு ஆளு நம்மளை கெட்ட வார்த்தை பேசின உடனே நாம திருப்பி கெட்ட வார்த்தை பேசிட்டோம்னா நாம யாருக்காக வாழ்றோம்? ஒருத்தன் அடிச்சா நமக்கு திருப்பி அடிக்கக்கூடிய உரிமை வெளியில உள்ளவங்களுக்கு உண்டு, நமக்கு கிடையாது. ஐயா, ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஏன் என்று கேட்க வழி இல்லையே. என்ன நோட்டு வரும்? ஏன் என்று கேட்க எனக்கு உரிமை இல்லை. ஏன்? ஒருத்த கெட்ட வார்த்தை பேசினா நாம திருப்பி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு உரிமை உண்டான்னா இயேசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு உரிமை உண்டு. அதனால தான் வெளியில் உள்ளவங்க கெட்ட வார்த்தை பேசினா, சார் அச்சா சார், திருப்பி அச்சா சார், சரியா போச்சு சார். ஆனா அந்த அடியை நாம திருப்பி, இப்ப யாரோ ஒரு ஆள் நம்மளை அடிச்சா, கெட்ட வார்த்தை பேசினா, திட்டினா, நாம திருப்பி திட்டக்கூடிய உரிமையை இழந்து விட்டோம். எங்க இழந்தோம்? நாம மன்னிக்கப்பட்டோமே. மன்னிக்கப்பட்டவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். அதான் நாங்க ரொம்ப காலமா வர்றோம்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமாமா? நான் ஒன்று சொல்கிறேன். இனிமேல் நாம் ஒரு ஆள் நம்மளை திட்டினா திருப்பி திட்டக்கூடிய உரிமை எது வரைக்கும் நமக்கு இருந்துச்சுதான்? அவர் நம்மை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அவர் ரட்சித்ததுக்கு பிறகு நாம் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய பழி வாங்குற உரிமையை இழந்து விட்டோம். அல்லேலூயா சொல்லலாமா? அதான்னு பைபிளில் சொல்லலை. கோவப்பட்டாலும் அப்படி பைபிளில் போட்டிருக்கு. கோபம் கடவுளுடையது,
ஆனால் கடவுள் கோபப்பட்டாலும் பாவம் செய்ய மாட்டார். கோபம் எங்கிருந்து வந்தது? ஆக்சுவலா கடவுளிடமிருந்து வந்தது. கோபம் எங்கிருந்து வந்தது? ஏன்னா கடவுள் கோபப்படுவார். அவருடைய கோபத்தை பற்றி உள்ள வரலாறுலாம் எடுத்தால் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலா. ஆனால் பாவம் செய்ய மாட்டார். நல்லா கவனமாக கவனிங்க. நாம் இயேசுவால மன்னிக்கப்பட்டதுனால நாம் திருப்பி பழி வாங்குகின்ற உரிமையை இழந்து விட்டோம். இனி பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடையது. நாம பழி வாங்க போறோம்னா நம்ம யாருடைய மகிமையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றோம்னு அர்த்தம்? நம்முடைய மகிமையை, நம்முடைய புகழ்ச்சியை, நம்முடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும்னு அர்த்தம். உன் பேர் என்னப்பா? ஆனா நீ ஊழியம் பண்ணுவ, பாட்டு பாடுவ, வியாபாரம் பண்ணுவ, எல்லாம் நடக்கும். உன் பேர் டெபோரான் இருக்கும், ராபர்ட், ஸ்டான்லி, பீட்டரு, ராபின்சன், எல்லா பேரும் இருக்கும். ஆனா உன் படகுக்குள்ள யார் இல்ல? கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா? காலையில் எழுந்த உடனே சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு மேலே பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது பொதுவாக எப்போதுமே நான் தூங்குறதுக்கு முன்னாடியும் எழும்போதும் எழுந்த உடனே சொல்கிற முதல் வார்த்தை அதுதான். தெல்ல கை சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தின் மீது பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நான் இயேசுவின் மகிமைக்காக என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். இப்படி டெய்லி சொல்லு. இரவின் பயங்கரத்துக்கு நீ விலக்கப்படுவாய், பகலில் பறக்கும் அம்புக்கு நீ விலக்கி இருப்பாய். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். நமக்கு 1000 பலவீனம் இருக்கலாம், அதை மேற்கொண்டு போனோம். உன்னை பார்த்து யாராவது லூசா நீ அப்படி சொல்லுவாங்க. உடனே நாம என்ன இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சோம், என்ன சொன்னோம்? பிரதாப் சொல்லு மச்சா. உன்னை பார்த்து யாருன்னா லூசுன்னு சொன்னா நீ உடனே என்ன சொல்லுவ? அவன் உண்மையிலே சொல்ற. அது யாரு டைட்டன் சொன்னது? டைட்டன் மேல. அவன் உண்மையிலே சொல்றேன், யாருன்னா உன்னை பார்த்து லூசு சொல்லிட்டாங்கன்னா நீ தான் லூசு. அப்படி சொல்லவே கூடாது. நீங்க டைட்டா இருக்கிறீங்க, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அதுக்கு பிறகு அந்த ஆள் உன்னை பார்த்து லூசுன்னு சொல்லவே மாட்டான். ஏன் தெரியுமா? தேவையில்லாம எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும், பம்பை எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும் போயிடுவார். ஆக்சுவலா என்னை பார்த்து எங்க மாமா, எங்க சொந்தக்காரர் ஒரு ஆள் வந்து, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது, சும்மா பெந்தைகோசு ஒரே சத்தம் வீட்டில், ஆண்டவருக்குள்ள வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியமா அப்படி சொன்னார். நான் சொன்னேன், மாமா ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த மாமா என்னை திட்டுறதே விட்டுட்டார். எனக்காக நான் வாழ்ந்திருந்தால், என்னுடைய பெயரை ஸ்தாபிப்பதற்காக நான் வாழ்ந்திருந்தால், என் பெயரை ஸ்தாபிக்கிறதுக்காக நான் வாழ்ந்திருந்தால், நல்ல கவனமாக கவனிங்க, என் பேரை ஸ்தாபிக்கிறதுக்காக நான் வாழ்ந்திருந்தால் நிச்சயமா அந்த மாமா பைத்தியம் சொன்ன, யோ நீதாயா பைத்தியம் அப்படி நான் சொல்லியிருக்கலாம். நான் சொல்லல. ஏன் சொல்லல? அவர் திருப்பி அடிச்சு வாங்குற பயத்தினாலையா? நம்ம ஆட்கள் சில தப்பெல்லாம் பண்ணாம இருக்கிற காரணம் என்னன்னாக்கா, தப்பு பண்ணா மாட்டிக்குங்கிற பயத்தினால. நல்ல கவனமா கவனிங்கம்மா. நமக்காக வாழ்ந்தது போதும். சத்தமா சொல்லுங்க, நான் எனக்காக, என் மகிமைக்காக, என் கௌரவத்துக்காக, என் புகழ்ச்சிக்காக, என் மேன்மைக்காக வாழ்ந்தது போதும். இனிமேல் தேவனுடைய மகிமைக்காக, இயேசுடைய மகிமைக்காக, தேவனுடைய புகழ்ச்சிக்காக, அவருடைய கௌரவத்துக்காக, அவருடைய மேன்மைக்காக நான் வாழ்வேன். அப்புறம் ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டாரு. ஏகப்பட்ட கிருபைகளை உனக்கு கொடுத்துருவார். ஏன் தெரியுமா? நீ அவருக்காக ஓடுற. அல்லேலூயா சொல்லலாமா?